வணக்கம் மக்களே. இன்றைக்கி சென்செக்ஸ் 30 பாயிண்ட் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நாஸ்டாக் வந்துட்டு 100 பாயிண்ட்டு நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும், அது இன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட மார்க்கெட் நாளைக்கு ப்ளஸில் ஓப்பன் ஆகுதா இல்லை நெகட்டிவில் ஓப்பன் ஆகுதான்னு தெரியும். அடுத்ததாக ஐடிசியில் வந்துட்டு டேக்ஸு அதிகமாக போட்டிருக்காங்க ஐடிசிக்கு. ஸோ இதை ரீசனாக வச்சுட்டு மார்க்கெட்டில் ஐடிசியை அடித்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஐடிசி கன்சிடர் பண்ணுறதுக்கு. இன்றைக்குமே ஐடிசி 399 ரூபா வரை போச்சு. யாரெல்லாம் கன்சிடர் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கர்நாடகா பேங்க்கில் ஒரு சின்ன அப்டேட்டு. கர்நாடகா பேங்க் அவங்களோட வெப்சைட்டு, அப்ளிகேஷன், ஆன்லைன் பேங்கிங் அப்ளிகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஐபிஎம் கூட சைன் பண்ணியிருக்காங்க. ஐபிஎம் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா பிஜி இன்வைட் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கோல் இண்டியா, பிஎஸ்சி இந்த ஸ்டாக்ஸை விட பிஜி இன்வைட் வந்துட்டு டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஏன்னா கோல் இண்டியா ஒரு ஷேரோட ப்ரைஸு 370 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனோட டிவிடெண்ட் ஆவரேஜ் டிவிடெண்ட் பெர் இயர் பார்த்தோன்னா 32 ரூபா டு 35 ரூபா வருது. இதுவே பிஜி இன்வைட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 95 ரூபா. நாம் 95 ரூபாய்க்கு 3 ஷேர் கிட்ட வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு 36 ரூபாய் கிட்ட டிவிடெண்ட் வருது. ஸோ கோல் இண்டியா விட நமக்கு பிஜி இன்வைட்டு தான் அதிக டிவிடெண்ட் கிடைக்கும். ஸோ கோல் இண்டியா விட பிஜி இன்வைட்டு டிவிடெண்ட்டுக்காக கன்சிடர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.